ஆனா முதல் முறையாக நம்முடைய இந்தியாவில் அதை பார்க்கின்றோம். படித்தவர்கள் எத்தனையோ மாநிலம், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காரணம், கோவிலுடைய பிரசாதத்துல கேஸ்டர் ஆயில், நம்முடைய கொட்டமுத்து, அந்த எண்ணெயை பயன்படுத்தி கோவிலுடைய பிரசாதத்துல ரைசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போசிஷனை கலந்து அதன் மூலமாக நிறைய பேருத்தினுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்ட ஒரு டாக்டர் குழு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்புறம் குஜராத், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், இந்த 5 மாநிலமும் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய டாக்டர் குழு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். அல்ஃபலா யூனிவர்சிட்டியினுடைய டாக்டர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால இது அதிர்ச்சி தான். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் நீங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க. அவங்க சொன்ன ஆரம்ப கருத்து என்னன்னா, டாக்டரை யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, டாக்டரின் மீது மக்கள் மரியாதை வைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள், அதனாலதான் அந்த கவர்ல வந்தோம். எங்களை பொறுத்தவரை 26/11 நவம்பர் 26 மும்பை நடந்தது போன்று டெல்லியில் நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்காகத்தான் அதெல்லாம் செஞ்சோம்னு. இது ரொம்ப அபாயகரமானது, ஆபத்தானது. அதனால அரசியல் கட்சிகளை தாண்டி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இதை கண்டிக்கணும். நம்முடைய நாட்டுல ஹோம் கிரவுண்ட் டெரரிஸ்ட் நமக்கு வேண்டாம். நாட்டுக்குள்ள உற்பத்தி. விவசாயிகளை சந்திக்க வரும் 19ஆம் தேதி கோவை வருகிறார் பிரதமர் மோடி என்று பாஜக நிர்வாகி அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.